கடந்த 23ஆம் தேதி அன்று நம்முடைய தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தது. ஓட்டு பதிவானது. எல்லோரும் ஓட்டு போட்டிருக்கிறோம். அந்த ஓட்டு போட்ட எல்லாம் பெட்டி எல்லா ஊரில் வச்சிருக்கிறார்கள். அது கர்த்தருக்கு முன்பாக அது உண்மையாகவும் நேர்மையாகவும் உத்தமமாக இருக்க வேண்டும். இந்த பெட்டியோ வேற எதுவும் மாறக்கூடாது. யார் எது போட்டாங்களோ அது இருக்க வேண்டும். கர்த்தர் அதை நடத்த வேண்டதற்காக உதவி செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது போல ஒரு நேரத்துல தான் ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், 99 வயசாகும் போது, 99 வயதாகும் போது ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்ம படிக்கிறோம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல படிக்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக பேசுகிறார்கள். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு என்று சொல்றதுக்கு முன்னாடி எப்ப சொல்றாருன்னு சொன்னா, தரிசனம் கொடுத்துதான் சொல்றாரு. முதல் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் ஆபிரகாம். ஆண்டவருடைய தரிசனம் இல்லாம நான் உத்தமமா ஜீவிக்க முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். யார் வேணாலும் சபைக்கு வருவாங்க போவாங்க. ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்க இருந்து அந்த ஊழியர்கள் அந்த காயத்துல அவங்க தான் தொடர்ந்து சபையில பிரோஜனமாக இருப்பாங்க. தெரிந்து கொள்ளும். அதுதான் நீங்க சொல்லுகிறார். அது தரிசனம். நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு வரும்பொழுது வாலிப வயசுல எங்களை கேட்பாங்க, நீங்க ஊழியத்துக்கு வரீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு தரிசனம் இருக்கா? கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்தாரா? கொடுத்தார். தரிசனம் கொடுத்தார் பாஸ்டர். அதனால இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய அந்த தரிசனம் தான் நடத்துறது. தரிசனம் தான் நடத்துறது போல இந்த சபைக்கு வரும்போது தேவ பிள்ளைகள் ஒரு தரிசனத்தோடு வர வேண்டும். தரிசனம் இல்லாத இடத்துல சீர்கெட்டது. தரிசனம் இல்லாத இடத்துல ஒன்று நடக்காது. இப்போ தரிசனம் ஒண்ணு இருக்க வேண்டும். அது எல்லா வயசுலயும் ஆண்டவர் கொடுப்பார். சாமுவேலுக்கு சின்ன வயசுலயே கொடுத்தார். ஆபிரகாமுக்கு வயதான போது கொடுத்தார். எல்லா வயசுலயும் எந்த வயசுல வேணாலும் ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட தரிசனம் கொடுத்து பேசுவார். அதான் சரி. இப்ப இந்த ஆபிரகாமுக்கு எத்தனை வயசாச்சான்? 99 வயதுல கர்த்தர் பேசுறாரு பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவர் என்ன சொல்ற தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் மகிமைப்படுகிறோம். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன். இப்ப ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன். இப்போ நம்முடைய தேவன் ஏதோ செத்து போனவர் அல்ல. நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறவர். யாக்கோபு சொல்லுகிறார், கடைசி நாட்கள்ல ஆண்டவர் அவர் உயிரோடு, மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் வருவாங்க போவாங்க. ஆனா தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் மட்டும் எப்போதும் இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் யாருடைய தேவன்? நம்முடைய முன்னோர்களுடைய தேவன். நம்முடைய முன்னோர்களுடைய தேவன் யாருடைய தேவன்? ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை. அப்ப நம்ம ஆராதிக்கிறது சாதாரண தேவன். சரி. இப்போ அந்த ஆபிரகாமுக்கு 99 வயதில் தரிசனம் கொடுத்து நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டு அவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் தேவனோடு இருந்தாதான் உத்தமமா ஜீவிக்கும். அது உழைப்போ ஓட்டு போட்ட பெட்டியெல்லாம் அங்க இருக்கு ஊர்ல. தேவன் அங்க இருப்பாரானால் அது உத்தமமாய் இருக்கும். யார் அதை மாற்ற மாட்டார்கள்.
யாரை அதை எதுவும் பண்ண மாட்டார்கள், எந்த ஒரு கலதனமும் நடக்காது. தேவன் அங்கே இருப்பார். ஜெயிக்க வேண்டியவர்கள் ஜெயிப்பார்கள். அவர்கள் நாட்டையும் தேசத்தையும் நம்மையும் ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இங்கே சொல்லப்பட்டது ஆபிரகாமுடைய அனுபவத்திலே அவர் தேவனோடு நடந்தான். தேவனோடு நடக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணும். அப்படி இருக்கணும்னா தேவனோடு நடந்தால்தான் அந்த வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா கஷ்டம். நம்ம பார்க்கிறோம், சங்கீதக்காரன் கூட இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் நட பைபிள்ல யாரெல்லாம் எப்படியெல்லாம் நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம எப்படியெல்லாம் நடக்கிறோம் என்று நம்ம அதையும் பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கும்போது 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, சங்கீதம் 17:5 படிப்போம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என்னுடைய நடைகள் உங்களுடைய கரத்துல நீர் ஸ்திரப்படுத்தணும். நம்ம வலிக்கு விழுகிற ஒரு சூழ்நிலை வருது. வழுவாதபடின்னு சொல்லிட்டு வலிக்கு விழுகிறோம். சின்ன வயசுல, வாலிப வயசுல, கல்யாணம் பண்ணும்போது, பெரியவங்க ஆகும்போது, குடும்பம் சூழ்நிலைகள், கஷ்டங்கள் வரும்போது அந்த சூழ்நிலைகள் வருது. வலிக்கு விழுகிற சூழ்நிலை இல்லையா? நிறைய பேர் ஆண்டுகளாக ஜீவிப்பாங்க. திடீர்னு அவங்க பார்த்தீங்கன்னா சபைக்கு வரவும் மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் இருக்கு, எங்க இருக்கிறாங்க தெரியாது. அதான் வலிக்கு விழுகிறது. அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்தணும்னு சொல்லி சிலர் வருவாங்க, வந்துடுவாங்க. சிலர் விழுந்துதான், அவ்வளவுதான், அவங்க எழுதவும் முடியாது. சிலர் விழுந்தாங்கன்னா அதோட விழுந்த மாதிரி அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. ஆனால் சிலர் விழுந்தாலும் எழுப்பி நிற்க வைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ அதுல சொல்லப்பட்டுன்னா, விழுந்தா கூட நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நம்ம கிட்ட ஒரு குறை இருந்தா கூட ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என் காலடிகளை நீ ஸ்திரப்படுத்தும். என்னால நடக்க முடியாது ஆண்டவரே, நீ ஸ்திரப்படுத்த சொன்னா, நம்முடைய விழுந்தாலும் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்தி ஆண்டவர் கூட நிக்க வைப்பார். அல்லேலூயா. குழந்தைங்களாம் விழுந்து தான் செய்யும், எழுப்பும். குழந்தைங்க விழுந்து தான் நடக்கும். இது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, ஆவிக்குரிய அனுபவத்துல நம்ம விழுந்து போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு பின்மாற்றம் வந்து நல்லா இருப்பாங்க. வாலிப வயசுல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மாறிடுவாங்க. நல்லா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணும்போது நல்லா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணும்போது, கல்யாணம் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் பண்ணவர் பாட்டு ஐடியா மாறிடுவாங்க. எல்லாம் மாறிடுவாங்க. குழந்தை பிறந்தவொன்னு மாறுவாங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போது மாறுவாங்க. வேலை கிடைக்கும் போது மாறுவாங்க. பணம் வரும்போது மாறுவாங்க. வசதிகள் வரும்போது மாறுவாங்க. கஷ்டங்கள் வரும்போது மாறுவாங்க. வியாதி பெருமைன்னு வரும்போது மாறுவாங்க. விழுகிற சூழ்நிலைகள் வரும். நம்ம விழுந்து போகிற சூழ்நிலை வழுகி விடும். நம்ம கால் என்ன செய்யுது? இப்ப சொன்னது போல சிஸ்டர் அனுசியா நல்லது, என்ன செய்யுது? கால் வலிக்கு விழுந்ததுனால தலையில அடிபட்டுச்சு. இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ஐசியூல இருக்காங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்களை எழுப்பி கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கூட நம்ம விழுகிற சூழ்நிலைகள் வரும். நம்மளை பத்தி யாராவது சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, நான் சபைக்கு வர மாட்டேன், அவங்க முகத்தை நான் பார்க்க மாட்டேன், அவங்க கூட நான் சண்டை போட்டேன், அவங்க பார்க்க மாட்டேன். யாருக்காக வரமாங்க? அவங்களுக்காக வரமா, இவங்களுக்காக வரமா? யாருக்காக வரும்? கர்த்தருக்காக வரும். அவங்களுக்காக இவங்களுக்காக நம்ம சபைக்கு வந்தால் நிற்க முடியாது. நம்ம கர்த்தரை பார்த்து நம்ம வருவோம், தான் நிற்க முடியும். வலிக்கு வரும், வலிக்கு விடும், நம்ம கால் வலுக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நம்முடைய காலை அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் ஸ்திரப்படுத்துவார், நிக்க வைப்பார். நிக்க வைப்பார், வைப்பாரா? அல்லேலூயா. எனக்கு கூட கடந்த மாதத்துல முடியாம ஆடுறேன், அப்படியே நிக்க முடியல, என்னால ஸ்டடியா நிக்க முடியல. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போன மாசத்துல நிக்க முடியல, ஆடுற அப்படியே. சிஸ்டர் தான் பாசமா கையை பிடிச்சி அப்படியே ஆடிட்டே இருக்கிறாங்க.
நான் எந்த நேரத்தில் கீழே பயந்துருந்தா நானும் பயந்துருந்தேன், விழுந்து வந்தேன். எனக்கும் ஆடுகிற சூழ்நிலைகள் வந்தது வருகிறது. ஆனாலும் காலை ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்திரப்படுத்தி நம்ம அவர் கையில ஒப்பு கொடுத்தாதான் அவர் ஸ்திரப்படுத்துவார். அவர் இல்லைன்னா ஆடி விழுந்துடும். உடனே அப்பதான் அந்த ஆடி ஆட்டம் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஆடி 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 விழுந்துடும். அவங்களால செய்ய முடியாது, எழுப்ப முடியாது, அவ்வளவுதான் முடியும். ஆனால் நம்ம ஆடி விழுந்தாலும் கர்த்தர் நம்மளை ஸ்திரப்படுத்தி நிற்க வைப்பார். கைகள் தட்டி ஆண்டவர் நாமத்தை ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எப்படி நடக்க வேண்டுமா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம எப்படி நடக்கணுமா? இங்க ரோமர்ல பவுல் எழுதுகிறார் சபைக்கு எப்படி நடக்கணுமா? புதிதாக ஜீவனம் பண்ணபடி. ஏன்னா நமக்காக கல்வாரியில் இயேசு மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அப்ப அதனால நாமும் கூட உயிர்த்தெழுந்த அந்த இயேசு ஆராதிக்கிறதுனால நாம் புதிதான ஜீவனம் பண்ணபடி ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு புதிய ஒரு ஜீவன் கிடைக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இஷ்டம் போல நடக்கும். நம்ம கால் எங்கெல்லாம் போச்சு? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் போச்சு? சினிமா தேட்டருக்கு போச்சா? சினிமா தேட்டருக்கு போச்சு, அங்க போச்சு, இங்க போச்சு, தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் நம்ம கால் போச்சு. ஆனால் இப்ப ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு புதிதாக ஜீவனம் பண்ணபடி நடக்கணுமா? ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நம்ம கால் எங்க போனோம்? தேவையில்லாத இடத்துக்கு கால் போகக்கூடாது. நம்ம கால் சாராய கடைக்கு போகக்கூடாது, நம்ம கால் சினிமா தேட்டருக்கு போகக்கூடாது, நம்ம கால் அங்க இங்க எல்லாம் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது. நம்ம கால் எங்க போகணுமா? தேவனை ஆராதிக்க, புதிதாக ஜீவனம் பண்ணபடி. ஞானஸ்தானம் எடுத்த உடனே ஒரு புதிய ஜீவன், புதிய ஜீவன், ஒரு புதிய அனுபவம். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நமக்கு ஒரு புதிய லைஃப் கிடைக்கும். லைஃப்ல ஒரு புதிய வாழ்க்கை. சில நேரம் ஞானஸ்தானம் எடுத்தோம்னா அப்படி டோட்டலா மாறுவாங்க. நான் கூட அப்படிதான். நானும் எங்கேயோ நான் சினிமாலாம் பார்ப்பேன், ஞாயிற்றுக்கிழமை கிரிக்கெட் விளையாட கிரௌண்டுக்கு போயிடுவோம். ஆனா ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு என் காலை எப்படியுமே போல புதிதான ஜீவனம் பண்ணபடி சபைக்கு ஆராதனைக்கு தான் போச்சு. அதனால்தான் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. புதிதாக ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நம்ம கால் தேவையில்லாத இடத்துக்கு நம்ம கால் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதுதான் புதிதாக ஜீவனம் பண்ண முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இங்க பார்க்கிறோம், தரிசித்து நடுவாமல் விசுவாசத்தில் நடுவே வேண்டும் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல நாம் தரிசித்து நடுவாமல் விசுவாசத்தில் நடக்கிறோம். விசுவாசத்தில் நடக்கிறோம் என்ற அர்த்தம் என்ன? விசுவாசிக்கிறோம். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், அவர் சர்வமுள்ள தேவன், செய்வார். விசுவாசிக்கிறோம். ஆனா சிலர் என்ன செய்கிறார்கள்? தரிசிக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், சீசர்களுடைய கூட்டத்தில் கூட நாம் பார்த்தோம். ஒரு ஊழியக்காரன் சீசர் சொல்றான், இயேசுவை செத்து உயிர் தெழுந்துட்டாங்க. இயேசு உயிர் தெழுந்தால் சொன்னால் அந்த சீசன் நம்ப மாட்டான். அந்த சீசன் சொல்கிறான், இயேசுவை தொட்டு பார்த்தால்தான், என் கையினாலே தொட்டு பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன. அவரை பார்த்தா தான், தரிசித்தா தான் நம்புவேன். யார் அவரை? தோமா. அப்போ அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கா, அவன் கதவு சாத்தி. இயேசு அப்படியே உள்ளவர். தோமாவை பார்த்து சொல்ற, தோமாவே என் கையை பார், நான் இடிச்சு வா தொட்டு பாரு. தொட்டானா கிட்ட வரோம். சிலர் நம்ப மாட்டாங்க.
சொல்லி நம்ப மாட்டாங்க. அவன் வந்து ஏசப்பாவோட கைய தொட்டு பார்த்தான். அதுக்கப்புறம் நம்ம அப்ப அந்த தோமான வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்து அதுக்கப்புறமா பல வருஷங்களுக்கு அப்புறம் இந்தியாவை வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குல்ல, இங்க வந்து மறிச்சார், நமக்காக மறிச்சார். அவர் மறிச்சதுனால தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு இவ்வளவு சபைகள் இருக்கு. ஹல்லேலூயா. அதுபோல சில விசுவாசிகள், சில தேவனுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கர்த்தர் செய்தால்தான் நம்புவாங்க. தரிசித்து நடுவாமல் தரிசிப்பாங்க. கர்த்தர் நான் பார்த்தாதான், கர்த்தர் நான் பார்த்தாதான் நம்புவேன். கர்த்தர் ஆகிட்டாவது பேசணும், சபைக்கு போற அப்பதான் சபைக்கு வருவேணும். சிலர்லாம் சபைக்கு போட்டா கர்த்தர் வந்து சொல்லணும், கர்த்தர் சொல்லணும் நீ தகுதியா இருக்கிறங்க. கர்த்தர் யாருக்கு பேசுவாரு சொல்லுங்க. பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் கர்த்தரை நீ பண்றதெல்லாம் பாவம், நீ பண்றதெல்லாம் பாவம். பாவியா இருந்துட்டு கர்த்தர் வந்து ஒரு நேரடியா எப்படி கூப்பிடுவாரு சபைக்கு? ஊழியக்காரர்கள் மூலமா, விசுவாசிகள் மூலமா, யார் மூலமா தான் கூப்பிடுவார். ஆண்டவரே வந்து உங்ககிட்ட பேசணும்னா அதுக்கு தகுதி நீ வேணுமே, நீ பரிசுத்தமா இருக்கணுமே. சிலர் சொல்லுவாங்க அப்படி ஒரு சாதி போட்டு, கர்த்தர் சொன்னாதான் செய்வேன், கர்த்தர் என்ன சொன்னாதான் நான் பைபிள் படிப்பேன், கர்த்தர் சொன்னாதான் நான் வெள்ளை ட்ரெஸ் போடுவேன். கர்த்தர் வந்து உனக்கு வெள்ளை ட்ரெஸ் போடுன்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டார். தரிசனத்துல வேணா காட்டுவார். எனக்கு காட்டினார். நான் இது போல வெள்ளை அங்கி வெள்ளை ட்ரெஸ் போடுற மாதிரி எனக்கு காட்டினார். அதனால நான் வந்து போட்டேன். வேற யாரும் சொல்லி நான் போடல, இல்ல அவங்களே இவங்கள பார்த்து நான் போடல, யாரை பார்த்து நான் அந்த ட்ரெஸ் போடல. கர்த்தர் என்கிட்ட காட்டினார். நான் விசுவாசியா இருக்கும் போது ஊழியத்துக்கு வரும்போது இந்த ட்ரெஸ் காட்டினாரு. அதனால தான் இந்த ட்ரெஸ் நான் போட்டேன். அப்போ கர்த்தர் வந்து காட்டதான் செய்வாரு, போட்டதெல்லாம் சொல்ல மாட்டாரு. நான் கர்த்தர் நமக்கு போட்டதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நான் ட்ரெஸ் போடுவா ஒரு எல்லாத்தையும் செய்ய மாட்டாரு. அப்போ தரிசித்து நடுவாமல் விசுவாசத்தை நடுவு. சிலர் ஒரு பொருத்தனை செய்வாங்க, கர்த்தர் எனக்கு இதை செய்தால் நான் வந்து பொருத்தனை செய்யணும், செய்தால் பொருத்தனை செய்யணும். அது என்னது பெரிய பெரிய விஷயம் சொல்லுவாங்க. கர்த்தர் எனக்கு செய்தால் நான் சபைக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கிறேன், கர்த்தர் இதை செய்தால் நான் அமாவாசை கூட்டங்களுக்கு இதை செய்கிறேன். செய்தால் அல்ல, செய்வார் சொல்லி விசுவாசத்தோடு செய்யும் போது கர்த்தர் அது செய்வார். ஹல்லேலூயா. தரிசித்து நடுவாமல் விசுவாசத்தை நீ நம்பிக்கையில விசுவாசத்தோட கர்த்தர் செய்வார் என்ற சொல்லி நம்ம ஆண்டவருக்கு செய்யும் போது பொருத்தனை செய்யும் போது இல்லையா சொல்லுங்க. ஒரு விசுவாசி சொன்னார், அவங்க மனைவி கேட்கிறாங்க, நம்ம சபைக்கு போறமே நீ தசமமா கொடு அப்படின்னு. அப்போ வீட்டுக்காரர் சொல்றாரு, சபைக்கு வர்றவங்க தான். வீட்டுக்காரர் சொல்றாரு, ஒய்ஃப் சொன்னா போதுமா, நீ சொன்னா போதுமா, கர்த்தர் நேரடியா வந்து சொல்லணும். நீ கொடுத்த 500 ரூபாய் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கர்த்தர் நேரம் வந்து சொல்லுவாரா? நேரம் வருவாரா? நீ உண்மை இல்லாதனால்தான் ஆண்டவரே வர மாட்டாரு. நீ உண்மையா இருந்தால் அது 2 பைசாவா இருந்தாலும் அந்த ஏழை விதை போல கர்த்தர் பார்த்து சொல்லுவார். சிலதான் கர்த்தர் சொன்னாதான் செய்வேன், கர்த்தர் சொன்னாதான் இதை பண்ணுவேன், கர்த்தர் சொன்னாதான் அதை பண்ணுவேன், பாஸ்டர் சொன்னாதான் நான் வருவேன், பாஸ்டர் போன் பண்ணாதான் நான் வருவேன், பாஸ்டர் என்ன பார்த்து சொன்னாதான் நான் இதை செய்வேன். அதெல்லாம் தரிசித்து நடக்கிறாங்க. அது இல்லை. விசுவாசத்துல நடக்கும் போது கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் எனக்கு கொடுப்பார். கர்த்தர் எனக்கு ஆபிரகாம் வயசான கிழவன் ஆயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு பையன் கொடுக்கிறேன். ஆபிரகாம் ஆச்சரியமா ஆயிடுச்சு. அவர் சாராளுக்கு அவர் சிரிக்கிட்டான், இந்த வயசுல போய் எனக்கு குழந்தை பிறகுமா? என் கர்ப்பப்பை செத்து போச்சு, என் கர்ப்பப்பை செத்து போச்சு, எனக்கு குழந்தை உண்டாக சான்ஸே இல்லை, வயசாயிடுச்சு, என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது. ஓப்பனா சொல்றா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கேள்வியானது உண்மைதான், ஆனா நீ அவிசுவாசப்படாத.
நான் உனக்கு கொடுப்பேன். கொடுத்தாரா? கொடுத்தாரா? வயசுதான் ஆயிடுச்சு, கர்ப்பப்பை சத்து போச்சு. நான் கொடுத்தாரா? கொடுத்தாரா? யார் கொடுத்தார்? ஈசாக்கே கொடுத்தார். விசுவாசத்தில் நட, கர்த்தர் செய்வார். கர்த்தர் கொடுப்பார், வீடு கொடுப்பார், வண்டி கொடுப்பார், ஒரு போன் கொடுப்பார், படிப்பு கொடுப்பார், வேலை கொடுப்பார், வருமானம் கொடுப்பார், சபைக்கு வருவதற்கு எல்லாம் கொடுப்பார். ஆனா நம்ம என்ன செய்யணுமா? விசுவாசத்துல உண்மையாய் இருந்தால் கர்த்தர் எல்லாம் கொடுப்பார். நம்ம கொடுக்காம யாருக்குமே கொடுக்கல. நம்மளாம் ஒரு பிள்ளைங்க, நம்ம கொடுக்காம யாரும் கொடுக்க போறாரு? ஒரு தாய் பிள்ளைகள் கொடுக்காம தாய் சாப்பிடுமா? எல்லாரும் கொடுக்கணுமா? நாம் பிள்ளைகள் கொடுக்கும். அது போலதான் தேசப்பான ஒரு தாயா இருக்கிறார். நம்ம கொடுக்காம அதை யாரும் கொடுக்க போறாரு? இல்லையா? எல்லாம் கொடுப்பாரு, எல்லாம் கிடைக்கும். ஆனால் விசுவாசத்தில் நடக்கும். விசுவாசம் கர்த்தர் வந்து தருவார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் அது பண்ணுவார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் செய்வார். இந்த மாதிரி பைபிள்ல நிறைய காரியங்கள் இருக்கும். அப்ப எப்பொழுதும் பார்த்து 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 செய்யக்கூடாது. பார்த்து பார்த்து நான் பார்த்ததான் நம்புவேன், நான் பார்த்ததான் நம்புவேன், நான் பார்த்ததான் நம்புவேன். ஈசாவுடைய வாழ்க்கையில கல்யாணம் பண்ற பொண்ணை பார்க்கவே இல்லை. சிலர்லாம் ஆண்கள் பெண் போட்டு பார்ப்பாங்க. பெண் எப்படி இருக்கா, நல்லா இருக்கா, கலரா இருக்கா, அப்படி இருக்கா, முடியெல்லாம் நீளமா இருக்கா, இதெல்லாம் வந்து மாப்பிள்ளை பார்க்க. பெண் வீட்டார்கள் பெண் பார்ப்பாங்க மாப்பிள்ளைகள். மாப்பிள்ளை நல்லா என்ன செய்யறா, சம்பாதிக்கிறாரா, நல்லா இருக்கணும், அப்படியோ இப்படியோ அதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஈசாக்கு பொண்ணு பார்க்கவே இல்லை. பொண்ணு கருப்பா வெள்ளையா ஆயிட்டா, குட்டியா நன்றியா எதுவுமே தெரியாது, பார்க்கவே இல்லை. அவன் தியானம் பண்ற ஆண்டு வகையில ஒப்பு கொடுத்து தியானம் பண்ணும்போது தூரத்துல இருந்து ஒட்டகத்துல வருது பெண்ணு. பார்த்தா ரெபேக்கா அழகா இருக்கிறாங்க. ஆச்சரியமா அவன் நம்பவே முடியல. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு, சொந்தக்கார பொண்ணு தான். ஆனாலும் பாருங்க, அவன் நினைச்சு பார்க்காத அளவுக்கு கர்த்தர் அவன் கொடுத்தான். இல்லையா? அது போல நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம பார்த்து பார்த்து நம்புறோம். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே போய் முன்னேற முடியல. விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். கர்த்தரை கொண்டு வந்தார். அதனாலதான் சபையில வரும்போது அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அவங்க ஞானம் இல்லை, இவங்க ஞானம் இல்லை, அதெல்லாம் பார்த்து நம்ம வரக்கூடாது. நம்ம பாட்டு. என்னுடைய தாயார் சபைக்கு போனாங்க. ஏன்னா சபையே சின்னதா தான், குடிசையில தான், இந்த குடிசை சபை 43 வருஷமா என்னுடைய தாயார் நான் குழந்தையா இருக்கும்போது தாயார் போயிட்டு யாருமே பார்க்கலாம். பாட்டு 43 வருஷமா சபைக்கு போயிட்டு குடிசையான இருந்த சபை பெரிய பக்கலா சபையா மாறிச்சு. இப்ப அவங்களால நடக்க முடியல, அதனாலதான் போக முடியல. மற்றபடி 43 வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கான். அவங்க யாரையும் பார்க்கல, அவங்கள பார்க்கல. இதுல நடுவுல யாரும் எங்க போனாங்க, என்னென்ன நடந்துச்சு, எப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, ஒழுங்கு செத்தாங்க, வந்தாங்க, போனாங்க, எல்லாம் நடந்தது. அதுக்கு அர்த்தம்னா தரிசித்து நடவாமல் அவங்கள இவங்கள பார்த்தா நம்ம ஓட முடியாது. அவங்கள இவங்கள பார்த்தா வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது. உன்னுடைய ஜெயம் வந்து தேவனோட தான் இருக்க வேண்டும். விசுவாசிக்கணும். என்னால படிக்க முடியும், என்னால படிக்க முடியும். நீங்க படிச்சீங்கன்னா நிச்சயமா படிச்சு டாக்டர் ஆக முடியும். இல்லைன்னா முடியல. இல்லைன்னா இதை செய்ய முடியாது. என்னால இதை செய்ய முடியும், என்னால இந்த வேலைக்கு போக முடியும், என்னால இதை சம்பாதிக்க முடியும், என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும், என்னால குடும்பத்தை நடத்த முடியும், நானும் சம்பாதிக்க முடியும், நானும் இதை செய்ய முடியும், நானும் அதை செய்ய முடியும், ஏன் நானும் தான் பாட்டு பாடுவேன், நானும் ஊழியர் செய்வேன் அப்படின்னு ஒரு விசுவாசித்து பாருங்களேன். கர்த்தர் செய்வார். விசுவாசித்து பாருங்க. சில தாய்மார்கள் அப்பா அம்மா செய்யற தப்பு என்ன தெரியுமா? பிள்ளைய பார்த்து அந்த பையன் நல்லா படிக்கிறான், நீ ஏன் படிக்க மாட்டேன், அவங்களை பார்த்து கம்பேர் பண்ண. அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அந்த பொண்ணு பாரு எவ்வளவு வேலை செய்யணும், நீ ஒரு வேலையும் செய்யணும்
அந்த பொண்ணு பேர் நல்லா படிக்குது, நீ ஒன்றும் படிக்க மாட்டேன். அடுத்தவங்களை வச்சு நாம் பிள்ளைய கம்பேர் பண்ண, அடுத்தவங்களை வச்சு ஒப்பிடக்கூடாது. அது வேற இது வேற. அவங்க பிள்ளை வேற, நம்முடைய பிள்ளை வேற. நம்ம பிள்ளைக்கு என்ன இருக்கு, நம்ம பிள்ளைக்கு என்ன தரிசனம், நம்ம பிள்ளைக்கு என்ன வெளிப்படுத்தல், நம்ம பிள்ளைகளுடைய படிப்பு என்ன, நம்ம பிள்ளைக்கு என்ன லைன்ல போவாங்க, நம்ம பிள்ளைங்க எதிரிகள் இருக்காங்க, அதை பார்க்கணும். அடுத்தவங்களை வச்சு 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 நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அவங்க வேற, நம்ம பிள்ளை வேற. ஓகேங்களா? அப்ப அது மாதிரி சில காரியங்கள் இல்லையா? அதனால நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசத்துல என் பிள்ளையும் நல்லா படிக்கும், என் புருஷனும் நல்லா வருவான், சபைக்கு வருவான், என் மனைவியும் நல்லா இருப்பான் அப்படின்னு ஒரு விசுவாசத்துல இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அன்பிலே நடங்கள் என்று சொல்லுகிறது. எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளணுமா? அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும். அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம அன்பா இருக்கிறோமா? கணவன் மனைவி அன்பா இருக்கிறோமா? கணவன் மனைவி சண்டை போட்டு 6 மாசம் பேச மாட்டாங்க, 5 மாசம் பேசாதவங்க, 6 மாசம் பேசாதவங்க அப்படி இருப்பாங்க. ஒரே வீட்டுல இருப்பாங்க, 2 பேரும் பேச மாட்டாங்க. ஒரே வீட்டுல இருப்பாங்க, முகத்தை பார்க்க மாட்டாங்க, கசப்பு. அக்கா தங்கச்சி சண்டை, 3 மாசம் அக்கா தங்கச்சி பேச மாட்டாங்க. ஆனா அபிஷேகம் பெற்றவங்க இல்லையா? இதெல்லாம் யாரும் அபிஷேகம் பெற்றவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, சபைக்கு வருவங்க. அக்கா தங்கச்சி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, பேச்சுவார்த்தை இல்ல, பங்காளி சண்டை, அந்த சண்டை இந்த சண்டை, பேச்சுகள். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பே இல்லையே, அன்பு இருந்தா மன்னிச்சுடுவோமே. நம்முடைய கணவனை அன்பு இருந்தா மன்னிப்போம், அன்பு இருந்தா நம்முடைய மனைவியை மன்னிப்போம், அன்பு இருந்தா நம்முடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியை நம்ம என்ன செய்ய மன்னிச்சு விடுறோம். அன்புதான். என்ன அன்பு? உலக பிரகாரமான அன்பு. உலக பிரகாரமான அன்பு இது கிடையாது, ஆவிக்குரிய பிரகாரமான அன்பு. ஓகேங்களா? உலக பிரகாரம் அன்பு, நம்ம அன்பா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யாரையாவது நேசித்து ஒரு மோதிரம் போட்டீங்கன்னு வச்சுக்க, அவங்க கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் வெளில வச்சிருவாங்க. அப்புறம் என் மோதிரம் எங்க நீ போட்டு சண்டை போட்டு. ஏன்னா லவ் பண்றவங்க தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உலகத்துல. 3 மாசம் தான் லவ் பண்றவங்க தான், 3 மாசம் 6 மாசம் அவ்வளவு 1 வருஷம், அதெல்லாம் ஒரே வருஷத்துல முடிஞ்சிருக்கு. ஏன்னா அன்பு வந்து அந்த அன்பு அது வேற, உலக அன்பு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ரோஸ் கொடுப்பாங்க, ரோஜா. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ரோஜா கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் வந்து ரோஜா இல்ல பொறான்னு பொண்ணுங்க ரோஜா எடுத்துட்டு போயிட்டு பீஸா கொண்டு வாடாங்க. பொண்ணுங்க வந்து என்ன, ஏய் ரோஜா எடுத்துட்டு போ, 10 ரூபாய் ரோஜா கொண்டு போ, பீஸா கொண்டு வா. அப்புறம் வந்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு கிஃப்ட், ஒரு கயிறு, இந்த கயிறு, இந்த சாமி கயிறு. இப்பெல்லாம் வந்து போட அறிவியா, ஓ ரெங்கி கொண்டு வா, 15,000 ரூபாய் ஒரு கிராம. எங்க வாங்குறது? எங்க வாங்குறது? சம்பளத்துல இருந்து எடுக்கலான்னு பார்த்தா வீட்டுல ஒரு அடிக்கிறாங்க, அப்பா அம்மா கேட்கிறாங்க, என்ன பண்றது? அதனால இப்ப வந்து அது கூட பிரச்சனையா இருக்கு. அந்த அன்பு இல்லை இது, அது மாயமான அன்பு. அது கொஞ்ச நாள் தான் நிற்கும். சிலருக்கு சக்சஸ் ஆகுது, சிலருக்கு சக்சஸ் ஆகுது, 90% சக்சஸ் ஆகல, முடிஞ்சு நிற்கிறது. ஸ்தோத்திரம் கருமையானவர்களே. ஆனால் இது சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். என்ன அன்பது? என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. இது என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு என்று சொன்னால் என்ன? மன்னிக்கிற அன்பு, தாங்குகிற அன்பு, சுமக்கிற அன்பு, பரிசுத்தமான அன்பு. இல்லையா? இது என்ன? பரிசுத்தமான அன்பு. மற்ற எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற அன்பு, சிலுவை தாங்கினது போல சுமக்கிற அன்பு, மன்னிக்கிற அன்பு, பிதாவை மன்னிக்கிற அன்பு, பொறுமையான அன்பு. பொறுமையா யார் என்ன சொன்னாலும் பொறுமையான
உண்மையான அன்பு இருந்தால் சபைக்கு நம்ம ஓடி ஓடி வருவோம். அதான் லவ். ஏசப்பா கூட இருக்கிற லவ் அது. உண்மையான அன்பு இருந்தால் சபைக்கு ஓடி ஓடி வருவோம். நம்ம யாரும் நம்மளை சபைக்கு போன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வச்சு பண்ணோம். நம்மளா தானே ஓடி வரும். சீக்கிரம் சீக்கிரம் வருவோம். சீக்கிரம் வாங்க நம்ம சொல்ற அளவுக்கு வச்சே மாட்டோம். ஏன்னா அந்த அன்பு, அந்த அன்பு இயேசுவோடு இருக்கிறாங்க. மாயமற்ற அன்பு இல்லை, ஏமாத்துகிற அன்பு இல்லை, கள்ளதனமான அன்பு இல்லை, அதெல்லாம் அன்பு இல்லை. இது என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பு. இந்த கிறிஸ்துவின் அன்பில் நடந்து கொண்டால் நம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் இயேசுவை போல நாம கூட வாழ முடியும் என்று பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 ஒளியிலே நடந்து கொள்ளுங்கள் என்று 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்து 1 யோவான் 1:7. ஏசப்பா ஒளியிலே இருக்கிறார். கடந்த நாட்களில் நாம் படிச்சோம், இருளில் பிரகாசிக்கிற ஒளி. அந்த ஒளி இயேசு கிறிஸ்து. அவர் உலகத்தில் ஒளியாக இருக்கிறார். அப்ப அந்த ஒளியில நாம என்ன செய்யணுமா? நடக்கணும். அப்ப அந்த ஒளி இயேசு தான். இயேசு எப்படி நடந்தாரு? தாழ்மையா, பொறுமையா தேவ சமூகத்துல இருந்தாரு. 12ஆம் வயதிலேயே அவர் தேவாலயத்துக்கு போனாரு. அப்போ நம்ம பிள்ளைகள்லாம் தேவாலயத்துல இருக்கணும். அப்பதான் ஒளியில இருக்கணும். நம்ம குடும்பம் ஒளியில இருக்கணும். நம்ம பிள்ளைங்க ஒளியில இருக்கணும். நாமும் ஒளியில இருக்கணும். இருளுக்குள்ள இருக்கக்கூடாது. அவர் ஒளியிலே நடந்து கொண்டது போல நாமும் கூட ஒளியில நடந்து கொள்ளும். அப்ப நம்ம பிள்ளைகள் நாம குடும்பமா சபைக்கு வந்தாதான் ஒளியில நடந்து கொள்ள முடியும். இருள் அந்தகாரம் என்ன செய்கிறது? தெரிய செய்கிறது. அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல எபேசியர் 5:15. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமற்றவர்களாய் நடவாமல் ஞானமுள்ளவர்களாய் கவனமாய் நடந்து. தேவ பிள்ளைகள், சபைக்கு வருகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் ஞானமாய் நடந்துடும். எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார் சொல்லி தேவையில்லாத காரியங்களை செய்வாங்க. எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பாரு. ஒரு மழை வருது, வீடு நனைஞ்சிடும், அது வேற விஷயம். வேறன்ட்டு மழையில போய் நனையுது, கொடை கொண்டு போனா கர்த்தர் பார்த்துப்பாரு. கரண்ட் வேலை செய்யும்போது கைய கரண்ட்ல விட்டுறது, கர்த்தர் பார்த்துப்பாரு. ஸ்கூல் புக் எடுத்து படிக்கிறதே இல்லை, எக்ஸாம் வந்து படிக்க சொன்னா கர்த்தர் பார்த்துப்பாரு. வேலைக்கு போக சொன்னா கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் கொடுப்பாரா? நீதான் தேடணும், வேலை நீதான் படிக்கணும், நீதான் எல்லாம் செய்யணும். கர்த்தர் ரொம்ப உதவி செய்வார். அவ்வளவுதான். எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் பார்த்தார். அது என்னது? ஞானமற்றவர்களாக. தேவ பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது. மற்றவங்க செய்யட்டும், காலேஜில் செய்யட்டும், பிள்ளைங்க ஸ்கூல்ல செய்யட்டும், உலகத்துல செய்யட்டும். ஞானம் இல்லாமல் உலகத்திலே கட்சியிலே சொல்றாங்க அறிவு இல்லாமல் இருக்காங்க, அப்படி இப்படிதான் இருக்காங்க. ஞானம் இல்லாதவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணுமா? ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்படி படிக்கணும், எப்படி வேலைக்கு போகணும், எப்படி குடும்பத்தை நடத்தணும், நம்ம சபையில எப்படி நடந்து கொள்ளணும், நம்ம பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும், நம்ம என்ன செய்யணும், நம்மள ஒருத்தர் கையை நீட்டி நம்மளை குறை சொல்லாத அளவுக்கு நம்ம ஞானமாய் நடந்து கொள்ளணும். எல்லாத்துக்கும் குடும்பம் நடத்தும் போது நம்முடைய கணவன் ஒரு 10,000 ரூபாய் தான் கொடுக்குறாரு. அந்த 10,000 ரூபாய்க்குள்ள ஞானமாய் நடந்து கொள்ளணும் இல்லையா? இதெல்லாம் ஞானமாய் நடந்து கொள்ளும். எல்லா விஷயங்களும் குடும்பத்தை நடத்த எல்லா விஷயங்களும் ஞானமாய். ஆராதனை வரது போகணும், வெளியூர் சனிக்கிழமை சுத்திகரிப்போம். நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம். சரி, வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு தேவ சபைக்கு போலாமே, தெய்வ சமூகத்துக்கு போலாமே, அங்க போல ஆண்டவர் நம்மளோட பேசுவாரு. இதெல்லாம் ஒரு ஞானம். அப்பதான் நீங்கள் ஞானத்தை தேடுங்கள். பணமும் பொருளும்
உங்களை தேடி வரும். அப்படி இருந்துச்சா? ஞானத்தை யாரு கொடுத்தாரு? சாலோமோன் கொடுத்தாரு. ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. அவங்க பணம் எனக்கு வேண்டாம், நகை எனக்கு வேண்டாம், நகை எனக்கு வேண்டாம், பணம் எனக்கு வேண்டாம், ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஞானத்தை மாத்திரம் கொடுக்கணும். ஆண்டவர் என்ன செய்யறது? ஞானத்தை கொடுத்தாரு. அது கூட பணமும் ஐஸ்வர்யமும் எல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் கிடைச்சது. நம்ம பொருளுக்கு பின்னாடி ஒரு நகை, ஐயோ அந்த நகை வேணும், ஐயோ அங்க இது வேணும், அது வேணும், பணம் வேணும், அது வேணும், உள்ள சொந்த பந்தம், ஐயோ அவங்க வேணும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி இப்படி நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரு. ஆனால் எதுவுமே எனக்கு வேண்டாம், ஞானத்தை மட்டும் தாராண்டவரே சாலமோன் போல கேட்டால் உங்களுக்கு பணமோ பொருளோ தேடி. நிறைய பேர் என்கிட்ட சாட்சி சொல்லியிருக்காங்க, ஐயா என்கிட்ட தங்க வலியில் 10 வலியில் இருக்கு, தங்க வலி நான் போடுறது. என்கிட்ட 4-5 செயின் இருக்கு, நான் போடுறது இல்லை, போர் அடிக்க, அது எனக்கு விருப்பமே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க என்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் போடுறது இல்லை. இன்னொரு நாங்க பார்க்கிறோம் இல்லையா, ஒரு நாள் ஒரு ஊருக்கு போறோம், எங்கெங்கயோ போறோம், பார்க்கிறோம். ஆனா அவங்க இருக்கு, எங்களுக்கு இஷ்டம் கிடையாது, போடுறது. சிலர் போடுறதில்ல. சிலர் என்ன சொல்றாங்க, இருக்கு போட பயமா இருக்கு, இருக்கிற விலைவாசிக்கு கழுத்து அறுத்துட்டு போயிடலாம், காதோடு பிடிக்கலாம், பயமா இருக்கு, அதுல போட்டு வெளியே போறதுக்கே பயமா இருக்கு. நிறைய பேர் பயத்துல இருக்காங்க வச்சுக்கிட்டு. ஆனா சாலமோன் எதுவுமே வேண்டாம். ஆனா சாலமோனுக்கு வருது, கிலோவா தங்கம் வச்சிருந்தான். தாவீது சாலமோன்லாம் நகை எப்படி வச்சிருந்தாங்க? கிலோவா கிலோ கணக்குல வச்சிருந்தாங்க. நீங்க வேணாம் சொன்னீங்கன்னா உங்களை தேடி வரும். நீங்க வேணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க வேணும்னு சொல்ல அது ஓடிட்டே இருக்கும். ஃபுட்பால் மாதிரி நம்ம ஃபுட்பால் நம்ம முன்னாடி ஓடிட்டே இருக்கும், அதுக்கு மேல ஓடிடும். நீங்க வேணான்னு சொன்னீங்கன்னா அது நம்மளை தேடி வரும். ஞானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், கர்த்தர் எல்லாம் தருவார். நம்முடைய ஆபிரகாம் முன்னோர் தேவனோடு இருந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதிச்சார். தங்கம், வெள்ளி, வேலைக்காரங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்தார் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சொத்து வீடு பூமி தாங்கன்னு இருக்கு வசனம். பூமி என்ன செய்யா தாங்கல. அம்பானி இவ்வளவு லட்சம் கோடி, அந்த மாதிரி வேலைக்காரங்க, ஆடு மாடு இடமே இல்லை, அவ்வளோ ஆசீர்வாதம். கடைசி அவர் வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். ஆபிரகாம் தேவனோடு நடந்தது போல ஏனோக்கும் தேவனோடு நடந்து அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் படிக்கிறோம். 5:4 ஆதியாகமம். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 700 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். 5:24 ஆதியாகமம் 5:24. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். தேவனோடு சஞ்சரிக்கிறான். ஆபிரகாம் தேவனோடு நடக்கிறார். தரிசனம் பார்த்து எப்படி போன கரெக்டான வழியில நடக்கிறார். ஆனா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து தேவன் கூட போல போயிட்டே இருக்கும்போது தேவன் ஏனோக்கு என்ன செய்தாரா? எடுத்துக்கொண்டு போயிட்டார். நம்மளை எடுத்துக் கொள்ளபடியாக நம்ம இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஏசப்பா சபைக்காக வரப்போகிறார். நமக்காக காத்து கொண்டிருக்கிற சபையை எடுத்துக் கொள்ளபடியாக சீக்கிரம் வரப்போகிறார். அப்ப யாரை எடுப்பார்? கர்த்தரோடு இருக்கிறவங்கள, கர்த்தரோடு நடக்கிறவங்கள, கர்த்தரோடு சஞ்சரிக்கிறவங்கள, அவங்களதான். ஏதோ தானமா சபைக்கு வந்தால் சபைக்கு வரலாம், ஆனா அவரோடு போக முடியும். யாரு ஆயத்தமாக இருக்கிறவங்கள, யாரு அந்த மனவாட்டி ஆயத்தமாக இருக்கிறவங்க, அவ்வளவுதான் மனவரையில கொண்டு போவாங்க. அந்த மனவரைக்கு இயேசு கிறிஸ்து இடத்துக்கு வரும்போது மனவாட்டி ரெடியா இருக்கணும், பொண்ணு ரெடியா இருக்கணும். எல்லாரும் பொண்ணா மாற முடியாது. கல்யாணத்துல நிறைய பொண்ணுங்க வருவாங்க. ஆனா கல்யாணம் பண்ற பொண்ணு வேற, அவங்க ட்ரெஸ் வேற,
அவங்க தோற்றம் வேற. எல்லாரும் கல்யாணம் பொண்ணா மாற முடியாது. கல்யாணம் பொண்ணு ரெடியா அதை சேர்க்கத்தான் இயேசு வருகிறார். அப்ப அது போல நம்ம கர்த்தரோடு நடந்தால், ஆபிரகாமை போல தரிசனத்தோடு இருந்தால், நம்ம பாட்டு சபைக்கு வந்து போய் ஜெபம் பைபிள் படிச்சிருந்தால், ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நம்முடைய சபையை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நம்முடைய சேர்க்க சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. நம்மளை சேர்க்கதான் வரப்போகிறார் இயேசு. அவரோடு நடக்கிறவர்களை, அவரோடு இருக்கிறவர்களை நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் கால் தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது ஆண்டவரே, நான் தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் இயேசுவோடு நடப்பேன், இயேசு கூட இருப்பேன் ஆண்டவரே. அப்படி இருக்கிறவர்களை சேர்க்க ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். கண்களை மூடி ஒப்படைப்போமாக. இயேசு சபையை சேர்க்க முடியாய் வரப்போகிறார். இயேசு சபையை சேர்க்க முடியாய் வரப்போகிறார். இந்த உயிர் உள்ள நாட்களெல்லாம்